கர்நாடகா ஸ்பெஷல் ஒயிட் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது வந்து பூரிக்கு சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம்பூ, ஏலக்காய், பிரிஞ்செல்லாம், பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, தேங்காய், ஊற வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கசகசாவும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பிரிஞ்செல்லாம், கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்கினா நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இது கூட ஒரு 5 புதினா இலை சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்காதீங்க. ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, சூப்பரான ஒயிட் குருமா ரெடி. இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.